கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைசியான முட்டை குழம்பு. நம்ம எல்லாருமே முட்டை குழம்பு ஒரு மாதிரி செய்வோம். இது வந்து ரொம்ப ஸ்பைசியாகவும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் வந்து 7 முட்டை வேக வச்சுருக்கேங்க. இது வேக வச்சுட்டு இந்த முட்டையை வந்து அங்கங்கே கீரல் போட்டுடணும். அப்போ தான் நம்ம மசாலாலாம் முட்டையில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீரல் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் குட்டி குட்டியாக அந்த டூத் பிக் வச்சு ஓட்டை கூட போட்டுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனோடனே வெங்காயம், நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கினோடனே ஒரு பச்சை மிளகா, இது வந்து ரொம்ப பெரிய பச்சை மிளகா, அதனால் 4 கீரி போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகாவை கீரி போட்டுருங்க. பச்சை மிளகா கீரி போடுறது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா வாசனை அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம், இல்லை நான் வந்து தட்டி தான் போட்டிருக்கேன், தட்டியும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம். வதங்கினோடனே 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலவி விட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும், நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விடுங்க. குழம்புக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி ஆகுதோ அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்து நல்லா தண்ணியை நல்லா கலக்கி விட்டுருங்க. மசாலாலாம் கலர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து 3 துண்டு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்ச இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் விழுதை அதோட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு கொதித்தோடனே நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டையை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இதில் போட்டுருங்க. ஒன்றுன்னா எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கலரிட்டு பேனை மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் மூடினா போதும். அவ்வளோதாங்க. முட்டை நல்லா பாருங்கள், மசாலாவோடு நல்லா வெந்துருச்சு. முட்டையில் நல்லா மசாலாலாம் இறங்கிருச்சு. குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அது என்னன்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில சந்திக்கிறேன். Until then, bye.